ஹலோ மக்களே, யாருங்க? ஹலோ மக்களே, நான் இப்போ கடையில செய்யற மாதிரி காளான் செய்ய போறோம். கடையில செய்யற மாதிரி காளான் செய்ய போறோம். வீட்லயே நாங்க ட்ரை பண்ண போறோம். காளான் மஷ்ரூம் கடையில கிடைக்கிற மாதிரி மஷ்ரூம் பண்ண போறோம். அதுக்கு தேவையான ஐட்டத்தை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு 200 கிராம் காளான் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கடையில் செஞ்ச பண்ணி வீட்டிலையும் செஞ்சு பார்க்கலாம். காளான் ஆமாம், ரோட்டு கடை காளான் மாதிரி நம்ம வந்து அழகாக செய்யலாம். அழகா சரியா எந்த வந்து போடுற போட இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக வந்துட்டு நம்ம முட்டைக்கோஸை சாப் பண்ண போகிறோம். முட்டைக்கோசனால நறுக்க போகிறோம். இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. அதை போட்டு நல்லா வரக்க இழுங்க. இழுக்கிறதுக்கு ரொம்ப முக்கரா பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. இந்த மாதிரி லைட்டாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா நறுக்கிக்கோங்க. நறுக்கிற சங்கடப்பட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறோம். போட்டு வரக்கணும். நல்லா வரக்க எடுங்க. தேவையான அளவு நறுக்கிக்கோங்க. நல்லா ஓகேவா? என்ன பண்ண போறீங்க? யாருக்கு காளான் செய்ய போறீங்களா? என்ன காளான்? அது பிடிங்க. அது ரெண்டு கையில பிடிங்க. அது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். காளானும் முட்டைக்கோசும். நான் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வந்து இடிச்சுக்கோங்க. நாங்கள் இடிக்கலை, அதுக்கு பதிலாக மிக்சியில் போட போகிறோம். உங்கள்கிட்ட இருந்தால் மிக்சியில் போட்டுக்கோங்க, இல்லைனா இடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்தளவுக்கு இடித்து எடுத்துருக்கோம். இடித்து வச்ச பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டையும் அந்த காளான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஹரிக்கு. அது இல்லை, ஃபர்ஸ்ட் அது என்னது? அது இந்த கிரீன் கலர். மிளகாவும் இஞ்சி பூண்டும். அடுத்தது வந்து பாரு கார்ன்ஃபிளவர். கார்ன்ஃபிளவர் போடுங்க. போதும். 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கோங்க. அடுத்தது மைதாவை போடுங்க. மைதாவை போட்டு போடுங்க. பேலன்ஸ்லாம் நம்ம எடுத்து கொட்டிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து காஷ்மீரி பவுடர் போடலாமா? காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க கொஞ்சம். ஆரிக்கே போடுவோம். நிறைய போட்டான் பார்த்தியா? ஆரிக்கு சூப்பராக போடுவோம். ஆரிக்கு அடுத்ததாக மல்லித்தூள் ஆரிக்கு போடுவோம். அடுத்ததா கரம் மசாலா. ஆமா, அதான் கரம் மசாலா. அது என்னது? சிக்கன். சிக்கன் போட்டு அது தேவையான அளவு போட்டுக்கோங்க. லைட்டா போடுங்க. லைட்டா கலர் பொடி கொஞ்சோண்டு போட்டா போதும். வந்துருச்சு. கலர் பொடி வந்துருச்சு. போதும். ஆரிக்கு சொல்லிட்டான்ல, போதும். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போடுங்க ஆரிக்கு. ஓகே, உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு குழக்கிங்க. இதை வந்து நம்ம சில்லி போட போகிறோம். அதுக்காக தான் இப்படி மிக்ஸ் பண்ணுறோம்.
மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து பக்கோடா மாதிரி போட போகிறோம், அதுக்காக தான் கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றிக்கோங்க. ஐட்டம் வந்துட்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். தண்ணி மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் இடையில வந்துட்டு கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாகும். ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வெங்காயம் போடுறதுக்கு வேண்டி எங்கள் அம்மா ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நடிக்கோங்க. அது லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். கடைசியாக அப்படியே தூவல் மாதிரி போட்டுடணும். நம்ம வந்து இது வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து நல்லா கொத்தி எடுக்கணும். கொஞ்சம் நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரேவி கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மட்டன் மசாலாவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து மேகி மசாலா போடுறோம். மேகி மசாலா வந்து ஆப்ஷனல் தான். நாங்கள் வந்து டேஸ்ட்டுக்காக வேண்டி மேகி மசாலா ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க. வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது இஞ்சி பூண்டும் அப்புறம் பச்சை மிளகையும் தட்டி வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. அடுத்ததாக அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி கிளறிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வேக விட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்ச பக்கோடாவை இதுக்குள்ளே போடுவோம். அதை ஆட் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகும். அவ்வளோதான், நம்ம காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆரிக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆரிக்கு நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. செமையா வந்திருக்கு. கடை காளான் மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டாடா பை. டாடா பை. டாடா பை பை. பை பை.